டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். ஐயா என்னய்யா சட்டு புட்டுன்னு பேசுங்கய்யா, கஷ்டமாக தான் இருக்கும், பேசுங்க. ஒரு விதை விதைச்சி அதை முளைக்க வச்சு வேர் விட்டு கொட்டை முளைச்சி அது ஒரு பழமாக வந்து காய்ச்சி அறுவடை பண்ணி சாப்பிட்லான்னு நினைக்கும் போது பைபாஸ் ரோடு போகிறோன்ற மரத்தை வேரோடு போனால் எப்படி இருக்குமோ அந்த மனநிலையில் தான் நான் இப்போ இருக்கேன். இதுக்கு காரணம் வேறு யாரும் இல்லை, நான் தான். புரியலையா? எனக்கு தான் புரியல. எதுக்கு ஆரம்பித்தோம்? அழுவாதீங்கய்யா. ஐயா அந்த மாம்பழம் நல்லா இருக்கும்ல ஐயா? ஐயா அது நார்மல் மாம்பழமா இல்லை மல்கோவா மாம்பழமா ஐயா? ரொம்ப புண்பட்டுறான் அவன். இந்த மாதிரி எனக்கு நானே தப்பு பண்ணிட்டேன். அழகாக வளர்த்து வச்ச என் சாம்பிராயத்தை என் கையை வச்சு நானே குத்திக்கினேன். இந்த மாதிரி பண்ணிட்டேன். அவன் மேலே தப்பு சொல்லக்கூடாது, என்ன தான் தப்பு சொல்ல. அவனை போட்டான்ல, அவ்வளோ கூட்டம் இங்கே இருக்க யாருக்கா வந்திருக்குதா? கூட்டமா? எப்பயா வந்திருக்கு? அதெல்லாம் சரி சரி. ஏன்னா நீ அப்பெல்லாம் பிறக்கல, உங்கள் அப்பா கிட்ட போய் கேளு. ஓ சரி சரி. அந்த மாதிரி அவ்வளோ கூட்டம், வரலாறு காணாத கூட்டத்தை வர வச்சதை நான். சித்ரா முழு பௌர்ணமி அவ்வளோ கூட்டம் அரங்கே தமிழ்நாட்டையே திரும்பி பார்க்க வச்சு ஒரு ஆளாக வர வேண்டியது. திருவிழாவுக்கு தான் அந்த கூட்டம் கூடும். என்ன அழுவுறாடே. சரியா சரி. அவ்வளோ பெரிய இதுவா புறமாண்டிலே அடிக்கிறாங்க. அவன் நல்ல கதியாக போக மாட்டான். ஐயா எதுக்கு தேவையில்லாம பேசுங்க? என்னதான் பிரச்சனை? என்னன்னு சொல்லி தொலைங்களேன். பிரச்சனை இந்த பூக்கட்சியில் கூட்டணி வைக்க சொல்லி ஆம்பளையும் பொண்டாட்டியும் என் காலை பிடிச்சி கதறினாங்க. என்ன நம்பிக்கை இல்லையா? இல்லை பார். தாட்டி இழந்த பழம் மாங்காய் பழம் எனக்கு தான் மாங்காய் பழம். அப்பா சொல்லுப்பா. என்னப்பா? ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு ஒரு சின்ன விஷயம் பேசணும், அதுக்கு தான் வந்திருக்கேன். அது பேசலாம். சாப்பிட்டியா? உடம்பு பரவாயில்ல? பரவாயில்லப்பா. அதான்ப்பா உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதுக்கு தான் வந்திருக்கேன். பேசுப்பா, அதுக்காக தான் நான் காத்து கிடக்கிறேன். பேசு. அதான்ப்பா நான் வந்து அந்த விஷயத்தை பற்றி உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணலான்னு வந்திருக்கிறேன். அந்த விஷயத்தை பற்றி சொல்லலாமா? சொல்லலாமே, தாராளமாக சொல்லலாம். அதுக்கு தானே நான் உயிரை கையில் பிடிச்சிட்டு இருக்கேன். விட்டுருங்க, கையை எடுங்க. ஆமாம், நான் சொல்லுப்பா, என்ன வேணும்? அப்பா கட்சியிலேருந்து நம்மளுக்கு, ஆமாம் அந்த கட்சி நம்மளுக்கு ஒரு மலரும் அந்த கட்சி தான். அந்த கட்சியா? அந்த கட்சிக்கு நம்ம கட்சி ஆவாதேப்பா. சரி சொன்னா நம்ப மாட்டாங்களே. சரி ஊரே நம்பாதேப்பா. பேச வைத்தியக்காரன் பேச விடுங்க. எதுக்கு நீ சிவாஜி மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க? பெரிய யார் கமல் மாதிரி பண்ணிட்டு இருக்காரு, அது மறந்துட்டாரு. ஏய் மாங்காய் மாதிரி பண்றான், பொட்டை மாங்கோ. ஒன்றும் இல்லைப்பா, அது மறுபடியும் ஒன்று மாதிரி பேசுகிறாங்க. அப்பா ஒன்றும் இல்லைப்பா, நம்ம பூக்கட்சிக்கு ஆதரவு கொடுக்கலாம்ப்பா, ப்ளீஸ். பூக்கட்சி கொடுன்னா நீ போய் கொடுறா, என்ன கூப்பிடுற? அப்பா நீ எது சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற. ஏன்னா அது பதவி கொடுன்னு கேட்க மாட்டேங்கிற, இதுவும் கேட்க மாட்டேங்கிற. என்னப்பா நீ ஆதரவு கொடுக்கலாம்ப்பா, நல்லா இருக்கும். அதெல்லாம் முடியாது, போ கிளம்பு. ஓவா
மெட்டியோட சீரியல் போகணும் கிளம்பு. அப்பா அடா வந்துட்டான். பூ கட்சி வச்சுக்கணும். அது ஒரு விலங்கா கட்சி, இது ஒரு விலங்கா மூஞ்சி. வம்பு மண்ணு வச்சதுக்கு பதிலாக விலங்காத மண்ணு வச்சிடலாம். இது பேக்காமே வந்துடலாம் போல இது. என்னப்பா? ஒன்றும் இல்லைப்பா, இங்கே அசிங்கம் மாட்டுச்சு. ஏன் அசிங்கம் தாண்டாடி? என்ன பண்ணுறது தெரியலையே, அந்த ஆள் இப்படி துரத்தி விட்டான், கட்சியும் நம்மளுக்கு தர மாட்டேங்கிறான். சேமிக்கிட்ட பேசுவோம், அப்போ தான் ஏதாவது வழி கிடைக்கும். சேமிமா, சேமிமா. என்ன வேணும்? எதுக்கு இப்போ கூட்டிட்டு இருக்க? ஒன்றும் இல்லைம்மா, நம்ம பூக்கட்சிக்கு ஆதரவு கொடுக்கலான்ட்டு பேசிக்கிட்டு இருந்தோம்ல. திருப்பி கொடுங்க, நல்ல விஷயம் தானே. கொடுக்கலாம். அதாவது இப்போ கட்சிக்கு உரிமையாளர் அப்பா தானே, அப்பாட்ட போய் பேசலாமா? நான் எதுக்கு பேசணும்? என்னெல்லாம் பேச முடியாது. கோவப்படாதம்மா. இப்போ நம்ம வந்து இந்த பூக்கட்சிக்கு ஆதரவு கொடுக்குற மாதிரி அப்பாவுக்கு நம்ம சமாதானப்படுத்தினாதான். அந்த ஆள்கிட்டலாம் என்னால் பேசவே முடியாது. ஐயோ, நான் சொல்கிறத கேளுமா. அப்புறமா நான் சொல்கிறேன், அப்புறமா நீ முடிவு வச்சுக்க. என்ன சீக்கிரம் சொல்லி தொலை. அதாவது நமக்கு ஆதரவு, நம்ம அப்பா வந்து ஆதரவு கொடுத்தாதான் நமக்கு ஏதாவது ஒரு அமௌண்ட் தேரும். ஆல்ரெடி அந்த ஆள் நம்மளுக்கு பதவி கூட கொடுக்க மாட்டேங்கிறாப்புல. அதனால் நம்ம போவோம், பேசிட்டு சொல்கிறேன்னு தப்பாட்டுக்காத, காலில் விண்டுடலாம். காலில் அந்த ஆள் காலில் நான் வேணுமா? எனக்கு ஒரு வேலை பயிர் இல்லை நினச்சிருக்கியா? கிளம்பு. சொல்ல முடியாது. சும்மா ஆக்டிங். துட்டு தேக்கணும், இது பண்ணணும்லம்மா. நம்ம தனியாக ஒரு கட்சி ஆரம்பிக்கணும்னா அதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். புரியுதா? போயிடலாமா ப்ளீஸ்மா. சரி வரேன், உனக்காக பேசுகிறேன். ஆனால் காலெல்லாம் விட முடியாது என்னால், புரிஞ்சுதா? சரி வா, ஃபர்ஸ்ட் டைம் போய் பேசுவோம், அப்புறமா பார்த்துக்கலாம். சரி ஓகே, வா. விற்கிற கண்ணம்மா. மாமா, என்ன பாட்டெல்லாம் பலமா இருக்கு. ஆமா மருமகளே, உன் வீட்டுக்காரர் இருக்கானே அந்த குஞ்சுமணி, அவன் குழந்தையா இருக்கச்சு, அவன் பண்ண அமக்கலத்துக்கு அளவில்லையே. அவனை ஊட்டி, அவனை அழகா அவன் ஊட்டும் போது சாப்பாடை மட்டும் சாப்பிட மாட்டான், அந்த விரலையும் சேர்த்து தான்மா கடிப்பான். என்ன தனியா வந்துட்டு அந்தாலும் என்ன வரானா பத்தியா? பொண்ணு அவன் கூட இப்படிதாம்மா சொல்லுவான், ஐயோ அப்பான்னு. அந்த வேதனைகள் இருக்குது. யாரு? மகன். சரி, 2 பேரும் வந்த விஷயம் என்ன? 2 பேரும் சேர்ந்தாப்புல வந்திருக்கீங்களே. பொங்கலும் இல்லை, தீபாவளியும் இல்லை, நீங்க எதுக்கு வந்திருக்கீங்கன்னு தெரியல. அப்பா இது என்ன வாய்ஸ்ப்பா? அப்பா ஒன்றும் இல்லைப்பா, நீ சிவாஜி தான் ஒத்துக்கிறேன். அது சேமி உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும்னு சொல்லுமா. என்னப்பா 2 பேரும் குடும்ப பிரச்சனையா? இல்லைப்பா, கணவன் மனைவின்னா சண்டை வரத்தான் செய்யும், சட்டை கழித்தான் செய்யும். டேய் லவ்னா சண்டை வரத்தான் செய்யும், கேப் வரத்தான் செய்யும். அந்த கேப்ல நான் அவ்வளோ மிஸ் பண்ண, அவன் என்ன மிஸ் பண்ண, லவ் டேல போய் ஸ்ட்ராங் ஆகும். அந்த கேப் அப்பா அதுவும் சொன்னாங்களே, வீட்டில் சும்மா இருக்கிறத எல்லா படத்தையும் பார்க்க வேண்டியது. என்ன கூட எந்த படமும் பார்க்க விட மாட்டேன், ஃபுல்லா இவரே படமா. சரிம்மா, உங்களுக்குள்ள என்ன சண்டைன்னு சொல்லுங்க, பஞ்சாயத்தை தீர்த்து வைப்போம். ஏன்டி விஷயத்துக்கு வாடி சீக்கிரம். ஆமா, இந்த பூக்கட்சி இருக்குல்ல, பூக்கட்சி. ஆமாம். அவங்க வந்து நம்மகிட்ட வந்து பேசினாங்க, நம்ம கிட்டேயும் வந்து பேசினாங்க. அப்போனா நம்ம எவ்வளோ பெரிய ஆள் பார்த்தீங்களா? நம்ம வந்து எவ்வளோ கெத்தான ஒரு கட்சி பார்த்தீங்களா? அவங்களே வந்து நம்மகிட்ட வந்து ஆதரவு கேட்குறாங்க. அம்மா, இப்போ நம்ம கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கட்சியோட ரேஞ்ச் வேற லெவலில் போயிடும். கொடுக்கலன்னா நம்ம கொடுத்துடலாமா? நீங்க என்கிட்ட ஒப்பீனியன் கேட்க வரல, நீங்க டிசிஷன் எடுத்து வந்திருக்கீங்க, என்ன ஓகேன்னு சொல்றீங்க தானே? முடியாது நாளா முடியாது, முடியவே முடியாது. சேமி கையை பிடி விடாத. A few hours later. டேய் குஞ்சுமணி, டேய் விட்டுடா,
3 மணி நேரம் ஆச்சுடா. அப்பாவுக்கு மூத்தாவதுடா. சொல்லு நீ ஆதரவு கொடுப்பேன்னு சொல்லு. ஆதரவு கொடுப்பேன்னு சொல்லு. மூத்தா போயிட சொல்கிறேன். ஆதரவு கொடு. மூத்தா போயிட்டு வந்து ஆதரவு கொடுக்கணும். சரியா? கண்டிப்பா கொடுக்கணும். கண்டிப்பா சத்தியம் பண்ணிட்டு போ. மூத்தாவியா? ஏய் ஆதரவு சத்தியம் பண்ணிட்டு போ. இதெல்லாம் சத்தியம் பண்ணிட்டு போ. சுகர் பேஷண்டா வருதுடா. சத்தியம் பண்ணிட்டு போ. காலோட வருதுடா. ஐயோ இன்னும் கொஞ்சம் அசிங்கம் பண்ணிடுவோம். ஐயோப்பா ஐயோப்பா. அப்போ போனார்ல வந்துடும். எஸ்கேப் ஆகி 1/2 மணி நேரம் ஆகுது. போய் 1/2 மணி நேரம் போயா போயா. இப்போ என்னோட நிலைமை என்ன ஆகுது பாத்தியாப்பா? பார்த்தேன்யா. என்னையா இப்படி ஆகி போச்சு? வளர்த்தக்கடா மாறல பாயுது. இதோட நிறுத்தல, இன்னும் இருக்கு. போன பொங்கல் இல்லை பொங்கல். ஆமாயா. அப்ப என் மனைவி ஒரு தாய். மனைவியா தாயாயா? உலகம். இல்லை என்னோட மனைவி என் மகனுக்கு தாய். ஒரு தாய் ஒரு உன்னதமானவள், உலகத்துக்கே ஒரு உரியவள். அப்படியாப்பட்ட ஒரு தாயை தாய் பேயா இல்லையா? ஏதோ சொல்ல வந்தீங்க. யாராமா? அவன் கூட்டாளியா? இல்லையா நீங்க சொல்லுங்க. பாவமா இருக்கியா? சொல்லுங்க. சேர்த்து சொல்லி தொலை மாட்டோம். அப்படியாப்பட்ட தாயை பாட்டல் அடிக்கிறான். அவன் ஜஸ்ட் மிஸ் நவுர்லன்னு வச்சுக்கோங்க, செவத்தில் போய் அடிக்கிறேன்னா என் மனைவி என்ன ஆயிருக்கும் நினச்சே பார்க்கும்போது. ஐயோ பாவையா, இப்போ தெரியுதியா உங்க நிலைமை? அது இன்னும் பார்க்கல. இப்போ நான் சொன்னதானே கேட்டேன். ஆமாயா. இந்த பக்கம் பாருங்க. ஆமாம், அவர் பெரிய சிவாஜி. இந்த அம்மா படையப்பா ரம்யா கிருஷ்ணன் உட்காந்துருக்கு. அம்மா சொல்லுதா? ஒன்றும் இல்லைம்மா, கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும். அப்படியா? சரி பேசு. அப்பா கிட்ட கொஞ்சம் பேசணும். பேசு. யார் வேணாம்னு சொன்னா? மக்கள் பண்ணுது. அம்மா நான் பேசுனேன். ஆமா, நீங்க வீட்டுக்குள்ள உங்க அப்பா கிட்ட தான் பேசுவேன். வெளியே போய் பேசுறானா வாயே திறக்க மாட்டேன். அம்மா தயவு செஞ்சு கொஞ்சம் நான் சொல்றத காது கொடுத்து கேளுமா. காதை எப்படிப்பா கொடுத்து கேட்க முடியும்? என்ன பையன்? ஐயோ என்னடா ஆளுக்கால எனக்கு கலாய்க்கிறீங்க. அம்மா அப்பா கிட்ட நீ பேசு. பல வருஷமா அந்த ஆள்கிட்ட பேசிக்கு தான் கிடக்குறேன். எங்க ஒன்றுக்கும் வேலைக்காக. அம்மா நான் விஷயத்த சொல்ற கேளுமா. ஏமா இப்படி இருக்க? சரி சரி சொல்லு சொல்லு. அப்பா வந்து நான் சொல்றதை கேட்க மாட்டாருமா. அதுதான்ப்பா சொல்கிறான் அவன். நான் சொல்லியே அவர் கேட்க மாட்டேங்கிறாரு. நீ சொல்லி நான் கேட்க போகிறான். இத்தனை வருஷமா அவர் கூட குடும்பம் நடத்தி நான் சொல்கிறதே கேட்டு தொலைய மாட்டேங்கிறாரு. இதுக்கு அந்த ஆளே பரவாயில்ல போலையே. இந்த கிளவி ரொம்ப பாடுது. பேசலாமா வேணாமா இதுக்கிட்ட? அம்மா நீ தயவு செஞ்ச நான் ஃபுல்லாக கேள்வி நான் சொல்கிறேன். அப்பா வந்து கட்சி சம்பந்தமா சில விஷயங்களை பாப்பா நான் சாப்பிட்றேன். பைத்தியக்கார கிளவி சொல்கிறது எதுவுமே கேட்காம போயிடுச்சு. யாருமே பேச்சு கேட்க மாட்டுறாங்க. மனைவியும் கேட்க மாட்டேங்கிறா, அப்பனும் கேட்க மாட்டேங்குது, அம்மாவும் கேட்க மாட்டேங்குது. வாப்பா சாப்பிடலாம். வாப்பா ஏஞ்சி வா, சோறு போட்டுருவா. அம்மா சமைச்சு வச்சுருக்கேன், கறி வச்சிருக்கேன். சரியா? A few inches later. ஏண்டா உனக்கு விற்கமா இல்லை? ஏப்பா விட்ற? போய் அந்த கிளவியும் அவங்க அப்பனையும் சமாளிடானா? இப்படி திருட்டு வந்திருக்கேடா பைத்தியக்காரம். சரி விடு, சாப்பாடு நல்லா தான் இருந்துச்சு. இந்த பூக்கட்சிக்கு ஆதரவு கொடுக்கலான்னு வர சொன்ன எவனுமே வர மாட்டாங்க. நல்ல அமௌண்ட்டாக ஒன்று பார்க்கலான்னு பார்க்குறேன். தம்பி மேங்கோ ஜூஸ் தானே? கண்ணாடி பலப்பலன்னு இருக்கே டம்ளரு. கிளவி அங்கே உட்காந்துருக்கு.
சொன்னது எதுவுமே கேட்கல அந்த கிழவி. இவரை போட்டு தள்ளுறத தவிர அவர் வழியே இல்லை. எதுவுமே கேட்க மாட்டேன் நீ என் பேச்ச. வருது பார் வாங்கிக்க. பவுலிங். டேய் டேய் வேணாண்டா. ஹாய் இல்லை இங்கே ஓடுறேன். ஒன்றும் இல்லைப்பா, அதாவது கிரிக்கெட் கோச்சிங் சேர்த்துருக்கு, அது பவுலிங் பண்ணா. இது எத்தனை? ஆட்டாதீங்கப்பா. சரி ஓகே, எத்தனை? இந்த பூச்சிக்கண்ணை கிரிக்கெட்டில் சேர்ந்துருக்காராம். ஒழுங்காக போயிடு, உன் மண்டையை உடச்சிருப்பான். இவ்வளோ அசிங்கமாக பண்ணுறேன்னா மாச்சு. இப்போதான் என் கையால் சோறு போட்டு எப்படி பண்ணிட்டு போயிருக்கான் பாருங்க. கையால் கொஞ்சம் கஷ்டத்தையும் போட்டுருக்கலாம்ல. பாத்தியாப்பா? ஆமாயா, நவுராம இருந்தால் மண்டை ஒஞ்சிருக்கும்ல அம்மாவுக்கு. சரி விடுங்க, அதான் மண்டை உடையில, அப்புறம் அழுகுறீங்க. சரி அழுவாதீங்க. சரியா, அவர் இப்படிலாம் பண்ணுறதை பார்த்தா ரொம்ப கொடூரமாக தான் இருப்பார் போல. சரி விடுங்க. ஐயா, இந்த பிரச்சனை எங்கேருந்துயா முதல்ல ஸ்டார்ட் ஆச்சு? ஏயா அன்னைக்கு மைக்கு தூக்கி கீழே அடித்தான்ல, அது என் தலையில் அடிச்சது சமம். அப்போ ஆரம்பிச்சது மைக். சரியா, நான் பண்ண தப்பு என்ன தெரியுமா? 32 வயசில் அவ்வளோ பெரிய பதவியில் கொடுத்த உட்கார வச்ச பார்த்தியா அந்த நாயை. அதுதான் நான் பண்ண தப்பு. அந்த தப்புக்கு நான் அனுபவிச்சிருக்கேன். அது அந்த பதவி, அந்த ஆசை இந்த வரைக்கும் என்ன எத்தனை அட்டம் பண்ணியிருக்காம. ஆமாய்யா, அந்த அளவு கொடூரமாக இருக்கு அந்த பதவி மோகம். உங்கள் மண்டை பத்திரம்யா. இல்லை முடியல, நான் கலைக்கிறியா? இல்லையா பாரு. இல்லையா, பாட்டில் எடுத்து அச்சுருவான்னு சொல்ல வந்தேயா அவரு. ஆமாம், கட்சிக்காரங்களாம் அங்கே தான் இருக்காங்க. நானும் உங்கள் கட்சி தான்யா. அவன் மைக்கை தூக்கி போட்டாப்பி நான் செத்துட்டேன். செத்துட்டீங்களா? இப்போ எப்படி உயிரோட வந்தீங்க? இப்போ யாரா அவன்? கால் தெரியுதாயா? ஐயோ, கால் இருக்காயா? யாரா அவன்? ஐயா, டேய், இவனாலே பிபிஎல் செத்துரும் பொழுதுடா. ஐயா, நீங்கள் செத்துட்டீங்க. அவனை வெளியே அனுப்புங்கடா, இல்லை நான் ப்ரெஸ் மீட் கொடுக்க மாட்டேன். இல்லையா என் பையனே பரவாயில்ல பொழுது. இவனா அவ்வளோ கேள்வி கேட்குறான். அது அங்கே மைக்கை போட்டது தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் நைட்டு என்ன நடந்துச்சு தெரியுமா? நைட்டா என்ன இருந்துச்சியா? அதை ஐயா, அதை ஆரம்பிச்சிட்டானே ஐயா. அப்போ அந்த இளவையும் இப்போ பார்க்கணுமா? இல்லை, அதையும் பார்க்கணுமான்னு கேட்டேன். காலையில் பேப்பரை பார்த்து நான் பாத்ரூம் போகிற சுகம் இருக்கு. அப்போ ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க? அந்த பதவி நீ அவனுக்கு கொடுத்த தப்பு. ஆய் போயினுடா. அதுதான், இங்கே தான் ஒன்று நிம்மதியாக இருப்ப. அதனால தான் உன் நிம்மதி கெடுக்க வந்திருக்கேன். அந்த பதவி நீ கொடுக்கக்கூடாது. இவர் சும்மா என்ன வெறுப்பேற்றிட்டு இருந்தா இந்த கட்சியில் இருக்கிறது எனக்கு பிடிக்கல. கடுப்பு இருக்குப்பா எனக்கு. அப்போ பதவி ஏன் நீ கொடுத்த? அப்பா என் பொண்டாட்டி பாரு, என் கட்சி துவையிலே வச்சிருக்கா. மாங்காய் சட்னி, மாங்காய் தொக்கு. ஏன் இந்த மாதிரி பண்றீங்க? தப்பு. என்னடா தோசைக்கு மாங்காய் சட்னி? அப்பா, பதவி அவனுக்கு நீ கொடுத்துடக்கூடாது. அந்த பள்ளிக்கு இது கொடுத்த தப்பு பண்றப்பா நீ. முதல்ல பதவி நான் உனக்கே கொடுத்துடக்கூடாது. ஏமா அழகாடே இடுப்பை பார்த்தியா? சும்மா எனக்கு கோவப்பட்டு இருக்கீங்க. இந்த கட்சியில் இருக்கவே எனக்கு பிடிக்கல. அப்பா அந்த பதவியை அவனுக்கு கொடுத்த எனக்கு பிடிக்கல. அப்பா 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 அப்பா
அப்பா அப்பா என்னடா இதெல்லாம் டேய் எங்கடா அப்பா. இருக்கும் டேய்? அப்பா பதவிப்பா. ஏண்டி அவன் போயிட்டானா? யாரங்க கேக்குறீங்க? அதான் அவன் புள்ள குட்டி மேங்கோ. ஓ அவளா போயிட்டாங்க. அப்பாடா. தாக்கிட்டு 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 தா தாக்கிட்டு 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 கத்தாலே கண்ணாலே குத்தாது பாரு நீ, அவனுக்கு ஏன் நீ பதவிய கொடுத்தப்பா, தப்பு தான் பண்ணிட்டு என்னதானே வேணும்? எங்கே போனா வர, பேலை போனா வர, பல்லுவலக போனா வர, தூங்க போனா வர, என்னதானே கதை? கழுவு விட மாட்டேன் ஒழுங்கா. அப்பா நீ தப்பு பண்ணிட்டப்பா. அந்த பதவி எதுக்கு அவனுக்கு கொடுத்த? நான் முதல்ல பதவி ஏன்னா உனக்கு கொடுத்தேன், அதான் நான் பண்ண தப்பு. இல்லப்பா நான் உன் புள்ள தப்பு பண்ற நீனு, புள்ளைக்கு தான் முதல்ல நீ கொடுக்கணும். கட்சி என்னது? நான் இவனுக்கு கொடுக்கணும் அவனுக்கு நான் தான் முடிவு பண்ணணும், நீ முடிவு பண்ணக்கூடாது, புரியுதா? கட்சி கட்சி கட்சின்னு நீ சொல்லாத, பெத்த புள்ளைக்கு நீ கொடு, அப்பதான் நீ நல்லா இருப்ப. நீ பெத்த அப்புறம் மரியாதை கொடுத்த, மைக்கு தூக்கி அடிச்ச. நான் மிஸ் ஆக தெரிஞ்சு ஓகே, மிஸ் ஆகலாம் என்னதான் அடிச்ச? மைக்கு தூக்கி நான் அடிக்கலப்பா. இங்க பாரு நான் கோவத்துல இருக்கேன். குட்டி மேங்கோ உன் அப்பனே நானு. அப்ப அதுதான் கேட்டுட்டு இருக்கேன், எதுக்காக அந்த மாதிரி காரியம் பண்ண? முகுந்தனுக்கு எதுக்கு அந்த பதவி கொடுத்த? என் பொண்டாட்டி என்ன செருப்பால் அடிக்கிறா தெரியும்ல, அது யாருக்கு கொடுக்கணும்னு தெரியும்ல. எனக்கு தெரியும் யாருக்கு கொடுக்கணும்னு, நீ சொல்லக்கூடாது. கட்சி என்னது? நான் உருவாக்கின சாம்ராஜ்யம், நான் யாருக்கு கொடுக்கணும் கொடுக்க மாட்டேன் நான் தான் சொல்லணும். இங்க பாரு எனக்கும் வந்து நிறைய ஆதரவாளர் இருக்காங்க, புரிஞ்சுக்கோ. அதை கூப்பிட்டு வந்தேன். அப்பா நான் சொல்றது கேளு, அவனுக்கு என்ன தகுதி இருக்கு, அவனுக்கு என்ன அனுபவம் இருக்கு, அவனுக்கு எதுக்கு அந்த பதவி கொடுத்த நீ? உனக்கு என்ன தகுதி இருக்கு? எனக்கு உனக்கு பதவி கொடுத்து இத்தனை வருஷத்துல நீ என்னத்த பண்ணியிருக்க, என்ன சாதிச்சிருக்க, உன்னால என்ன ஆதாயம் வந்திருக்கு நம்ம கட்சிக்கு சொல்லு பார்ப்போம். வேணாம்ப்பா இந்த மாதிரி பேசாத. எனக்குன்னு தனி ஃபேன்ஸ்லாம் இருக்காங்க, பார்த்தல மைக்கு தூக்கி அடிக்க வந்தப்ப எவ்வளோ பேர் கத்துனாங்க தெரியும்ல. ஒரு நடிகர் அஜய் ஒரு ஃபேன்ஸ் வேறு இருக்காங்க. இங்கே பாரு வேண்டாம், அப்புறம் நான் இப்படி பேசியிருந்தேன், நான் தனியாக என் ஆஃபீஸுக்கு போயிடுவேன், எல்லா ஆதரவாளரும் நான் கூப்பிட்டு போயிடுவேன் என் ஆஃபீஸுக்கு. போ என்ன போ போ, எல்லாம் வர ரெடியாக இருக்காங்க. ஆமாம் ஒழுங்கு மரியாதை பதவி கொடுத்துட்டு, இல்லை அப்பா கூட பார்க்க மாட்டேன் சொல்லிட்டேன். என்ன பண்ணுவ? இல்லை நீ இதுக்கப்புறம் இன்னும் எவ்வளோ வருஷம் உயிரோட இருப்பேன்னு தெரில. அப்போ நீ வந்து அடுத்தடுத்து எங்களுக்கு இதை கொடுக்கணும். அதை விட்டுட்டு நீ வந்து யாருக்கோ அந்த தகுதி இல்லாதவனுக்கு கொடுக்குற, தப்பு பண்ணுறப்பா நீ. ஆமாம் இங்கே பாரு இதை மாதிரியே பண்ணுறதுன்னு வச்சுக்க, உன்னை நான் போட்டு தள்ளிடுவேன். போட்டு தள்ளுவியா? டேய் நீ அன்றைக்கி மைக்கத்துக்கு அடிக்கும் போது தெரியும் எனக்கு நீ இதெல்லாம் பண்ணுவேன்னு. ஒழுங்கு மரியாதை மூடி இருந்தா இரு என் கட்சியில். இந்த மாதிரிலாம் பண்ண அந்த இருக்கிற பதவி பிடிங்கிட்டு நடுத்தருக்கு அனுப்பிச்சிடுவேன். பல்ல இல்லை மாட்டான். ஓவராக பண்ணுறாரு இவரு. ஏதாவது ஒன்று பண்ணாதான் நம்ம கட்சி நம்ம கைக்கு கிடைக்கும், விடக்கூடாது. அப்போ நான் உன்னை வச்சுக்கிறேன். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுள் கால நிவாரணம். எஸ்டேக் கொரியர் பிரைவேட் லிமிடெட், டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.